ஹாய். எப்போவுமே கிச்சனில் ஆரம்பிக்க வேண்டிய ஓப்பனிங் ஷாட் எனக்கு கேமரா முன்னாடி இருக்கேன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி எனக்கு பேசணும்னு இருக்குது. என்னென்னா ரீசெண்ட் டேஸில் டிஃப்ரெண்ட் கிரியேட்டர்ஸ் சிமிலராக ஒரே விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி நான் 4-5 வீடியோ பார்த்தேன். அது என்னென்னா, இப்போ புதுசாக கண்டென்ட் கிரியேட்டராக வரவங்களுக்கு கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப வருஷமாக கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்கள்லாம் வருஷக்கணக்காக பண்ணுறோம், அவங்க 4 வீடியோ தான் போட்டிருக்காங்க, உங்களுக்கு 10K ஃபாலோவர்ஸ் இருக்குது, அது எப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறத பற்றி பார்க்குறேன். இதில் எனக்கு பெருசாக ஒப்பீனியனோ இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. பட் திங்கிங் அபவுட் திஸ் எனக்கு இதை பற்றி பேசணும்னு இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது கிரியேட்டர் அவங்களோட ஐடென்டிட்டியான ஃபேஸை ரிவீல் பண்ணி அவங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னாலே அதுக்கு நிறைய கட்ஸ் தேவைப்படும். ஏன்னா நான் வந்து சேனல் லாஸ்ட் இயர் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணேன். அரௌண்ட் 10 months ஆக போகுது. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாலாம் இல்லை, சும்மா என் இஷ்டத்துக்கு தான் போட்டுட்ருக்கேன். இந்த 10 மாதத்தில் என் ஃபேஸை என்னோட டிபியை தவிர வேறு எந்த வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். என்னோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் கிடையாது. மிரரில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தால் நம்ம மூஞ்சி தானா இது அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டாவது விஷயம், நான் கொஞ்சம் சோம்பேறி வேறு, அவ்வளோ ப்ரெசென்டபிளாலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அல்காரிதமை எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியல. நிறைய கிரியேட்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு நிஜமாவே தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ போடுவேன், அது 5K கூட போகாது. சும்மா இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ அடிச்சு விடுவேன், அது கிட்டத்தட்ட 200 வியூஸ் போயிடும். அது எப்படின்னு எனக்கு புரியல. அது மாதிரி எனக்கு மற்ற ரீல்ஸும் ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் எனக்கு அது தெரியல. ஸோ ஒருத்தங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கே அவ்வளோ வியூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறது வந்து எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ டு டூ இட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். வித் உங்களோட ஃபுல் லவ் அண்ட் பேஷன் போட்டு பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும். நீங்கள் என்ன யோசிச்சு இந்த வீடியோ கண்டென்ட் க்ரியேஷனில் இறங்குனீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ தான் புதுசாக நான் கிரியேட்டராக நான் என்டர் ஆகிறேன் அப்படின்னா கைஸ், வெல்கம் ஆன் போர்ட். ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியாது. இதில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு சர்ப்ரைசிங்லி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தெரியல அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சும்மா நீங்கள் ஜாலிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மானிட்டைஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களோட ஜாலிக்காக மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இறங்கி பண்ணுங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, உன்னோட கண்டென்ட் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வேர்டு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ஸை இப்படிங்கிறதுக்குள்ளே உடச்சிரும். ஃபஸ்ட் அந்த வேர்டு அழிக்கணும். பட் ஸ்டில் கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மற்றவங்களுக்கு கிரிஞ்சாக இருக்குது, உங்களுக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். தலைவாக எடுத்துகிட்டு போகிறாங்க, சும்மா பண்ணுங்கள். அப்புறம் நான் எதுக்கு இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன் அப்படின்னா, என் சைட்லேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா, நான் ஃபுல்லாக குக்கிங் தான், பட் என்டர்டெய்னிங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐம் இன் தி ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் சம்திங் நியூ, பட் இட்ஸ் நாட் அ ரெசிபி. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ரொம்ப நெகட்டிவாலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுன்னா நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். டாட்டா.